வணக்கம் அன்பு அன்பர்களே, புரட்டாசி மாதம் தெய்வீகத்தின் உச்சகட்ட மாதமாகவும் செல்வ மாதமாகவும் வரக்கூடியது. ஏனென்றால் செல்வத்திற்கு அதிபதியாக நம்ம புதனை சொல்லுவோம். அந்த புதனுக்கான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதமே. அது மட்டுமல்ல, திருப்பதி வெங்கடாச்சலபதியை தேடி தேடி வணங்க வேண்டிய மாதமும் இந்த மாதம்தான். புரட்டாசியில் அசைவத்தை தவிர்த்து பெருமாளை வழிபட்டு சனிக்கிழமை திருப்பதி பெருமாளுக்கு வீட்டிலேயே மாவிளக்கு போட ஆரம்பித்தோம் என்றால் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். அப்பேற்பட்ட புனித மாதமான புரட்டாசி மாதத்தில் 12 ராசிக்குரிய ராசி பலன்களும், உங்களுக்கான எதிர்மறை நாட்களும், கவனமாக இருக்க வேண்டிய நாட்களும், உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை சேர்த்தக்கூடிய சூட்சமான மந்திரத்தையும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வழிபெறுமாறு அனைவரையும் வழிநடத்துகின்றேன். வாழ்க பணமுடன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, 12 ராசிக்குரிய புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதியில் இருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தின் பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேச ராசி அன்பர்கள். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களை குறைத்து எடை போட்டவர்கள் எல்லாம் நீங்கள் யார் என்று உணரக்கூடிய, நீங்கள் யார் என்று ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கப் போகிறது. வரவேண்டிய பணம் தேடி வரும், உழைப்பதற்கு ஏற்ற பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும். கை தேடி காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எதிர்பாராத உதவி பெற்றோர்களாலேயும் உறவுகளாலேயும் ஏற்படக்கூடிய மாதம். பெண்கள் சார்ந்து இருக்கிறவங்க திறமையாக பேசுவதன் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். எதிர்மறையான ஆட்களிலிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் தினமும் நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை அஷ்டகத்தை தினமும் படிப்பது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 9, 10, 11, 12. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 1, 2, 3. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இந்த மாதம் சிவப்பு நிறம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மாரியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் அம்மன் கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபட்டு வாருங்கள். வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும். பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். மேச ராசிக்கு நன்மை பெருகட்டும். வாழ்க பணமுடன். ரிஷப ராசி அன்பர்கள். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் தடை ஏற்பட்டு வெற்றிகரமாக நடக்கும். உங்களை சோதனை செய்து சாதனை ஆக்கக்கூடிய தெய்வ ஆற்றலை வரக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். வாகனம் மூலமாக ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடும். நீங்கள் பயணங்கள் இந்த மாதம் அதிகமாக செய்ய பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எதை தைரியமாக செய்கிறீர்களோ அது உங்களை பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை அதிகப்படுத்துங்க. சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிங்க. ஆரோக்கியமான உணவு உண்ணுங்க. அதுவே மனப்பதட்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தரும். மாணவர்கள் கவனமாக இருக்கவும், ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தை செய்வதை தவிர்க்கவும். எல்லா நன்மைகளும் தடைகளும் சரியாகும். இந்த மாதம் தைரியமாக இருந்து செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கான கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 11, 12, 13, 15. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 3, 4, 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இந்த மாதத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதும் மகாலட்சுமி வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. கோயம்புத்தூர் உக்கடத்தில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூரில் உக்கடங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சனிக்கிழமை சென்று
16 தீபம் போட்டு இந்த மாதம் வழிபட்டு வாருங்கள். வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் தினமும் 27 முறை சொல்லுவது பெரிய அளவில் பலனை தரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க பணமுடன். மிருக சீரிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். உங்கள் பேச்சாற்றலால், உங்கள் வாக்கு பலிதத்தால், நல்ல பேச்சின் மூலமாக இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக அமைத்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த மாதமே உங்களுக்கு அமைகிறது. இந்த மாதத்தில் தொடக்கத்தில் பெரிய அளவில் வெற்றி வரும். அதற்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத பணவரவு வந்தால் சரியாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை கம்மி பண்ணுங்க, அல்லது பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. மற்றவங்க அக்கறைப்படுத்தி மற்றவங்களுக்கு போய் நல்லது செய்யுங்கிற முயற்சியிலேயோ ஏதோ டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதை இந்த மாதத்தில் தவிர்ப்பது மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தி தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அரசு சார்ந்தே ஒரு பெரிய ப்ராஜெக்டோ பெரிய பணவரவோ வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையினருக்கு நிதானமான ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுனராசிக்காரர்கள் இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 13, 14, 15, 16. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 5, 6, 7, 8. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. உங்களுக்கான விரதமிருந்து வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை என்று சிவன் பகவானை வழிபடுவதும், பிரதோஷத்திற்கு விரதமிருந்து நந்திதேவருக்கு வழிபாடுகள் செய்வதும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 4 மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானம் தருவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபடுங்கள். பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணம். கடக ராசி அன்பர்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யத்தில் இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே, உதவி கரம் தேடி வரக்கூடியது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் செல்வச் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய மாதம். சுப விஷயங்கள், சுப நிகழ்வுகள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக யாருக்காவது கூப்பிட்டு அங்கே போய் நில்லுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் போட்டிகள் வந்து சரியாகக்கூடியதாக இருக்கும். போட்டிகள் அதிகரிப்பது உங்கள் தொழிலுக்கு நல்லது. ஏன்னா அதன் மூலமாக தான் வெற்றியை அதிகரிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு மனக்கசப்பும் சில பிரச்சனைகள் வரும். வேற்று கருத்துக்கள் வரும். கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக தினமும் ஒரு 5 நிமிடமாவது பேசுவது தான் அதற்கான பரிகாரமே. உங்களோட முன்னேற்றத்துக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்யுங்க. ஒரு தங்கம் வாங்குவதற்கோ, வெள்ளி வாங்குவதற்கோ, அல்லது புத்தகம் வாங்குவதற்கோ செலவு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். சொர்ண ஆகர்ஷண பைரவரோட எந்திரத்தை வீட்டில் இந்த மாதம் வாங்கி வழிபடுவது கடகராசிக்காரருக்கு பலனை தரும். சொர்ண ஆகர்ஷண பைரவரோட எந்திரம் வேணும்னா நீங்கள் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 18, அக்டோபர் 15, 16, 17. அதற்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் 7, 8, 9, 10. உங்களோட அதிர்ஷ்ட நிறம் இந்த மாதம் வெள்ளை நிறத்தோடு சேர்ந்த சிவப்பு. வெள்ளையும் சிவப்பு 2 நிறமுமே இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முருக பகவானை வழிபடுவதும், புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை மதியமும் விரதம் இருந்து பெருமாள் கோயிலோட துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் விரதம் முடிப்பது இந்த மாதத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபடுங்கள். வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். சிம்ம ராசி அன்பர்கள், எப்பொழுதுமே உங்களுக்கு
தைரியம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தைரியத்தில் எதிர்மறையான விஷயங்கள் கூட தைரியம் செலுத்துவது நன்மையை தராது. கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் மனதில் டென்ஷன் அதிகரித்துட்டு அப்புறம் குறையும். மாதத்தோட தொடக்கத்தில் பதட்டம், மனக்குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் தான் வரும். அதிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறி மாத கடைசியில் ஒரு வெற்றியை தரும். அதாவது செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் தொடங்கும் போதே உங்களுக்கு வந்து வெற்றியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். உங்களோட முன்னோர்கள் பெற்றோர்களின் ஆசை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து குலதெய்வம் கோயிலை வழிபடுவதும் உங்களோட பெரியவங்களுக்கு வந்து மதித்து அவங்ககிட்ட தினமும் பேசுவதுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் அவர்கள் சார்ந்து சொத்தோ பணவரவோ வாய்ப்புகளோ வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் புது விஷயத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏதாவது பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள், படிப்பு சார்ந்த பரிசு பொருட்களை வாங்கி தருவது இந்த மாதத்தில் அவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கலாம். உங்களோட துறையை மேம்படுத்துவதற்கும் உங்களோட சேவையை மேம்படுத்துவதற்கும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கை கொடுக்க ஆரம்பிக்கும். விநாயகர் பகவானை இந்த மாதத்தில் சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள். சிக்கலே இல்லாமல் வாழலாம். ஓம் சக்தி கணபதியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை தினமும் சொல்லுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். வளம், நலம், சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 21, 22, 23. அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 11, 12, 13. உங்களுக்கான நிறம் பிங்க் கலர். உங்களுக்கான மந்திரம் கணபதிக்கான மந்திரத்தை வழிபடுவதே போதும். ஓம் சக்தி கணபதியை நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபடுங்கள். வளம், நலம், சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்பட வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். கன்னி ராசி அன்பர்கள் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய மாதம். பிரச்சனையாய் பார்த்தால் கவலைகள் அதிகரிக்கும். பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையின் வாய்ப்பாக பார்த்து இந்த மாதத்தில் செயல்பட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு கலக்கமே இல்லாமல் வெற்றியை தரும். நான் எப்போதுமே எல்லாத்துக்கும் சொல்கிறதான், பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, கவலைகள் அதிகரிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். கொஞ்சம் மனம் தளராமல் முயற்சிங்கனாவே வெற்றி கிடைக்கும். அதுபோல தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்கப் போகிறது. செயல்படுங்கள், நன்மையே ஏற்படும். பணவரவு திருப்தியை தரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பயன் தராத முயற்சிகள், தேவையில்லாத முயற்சிகளை எதையுமே இந்த மாதத்தில் எடுக்காதீங்க. உங்களோட நண்பர்களோட கருத்து வேறுபாடாகும். அதனால் கவனமாக இருங்கள். உறவுகளுடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்யாதீர்கள். வீண் பொழுதுபோக்குவதும் நேரத்தை விரயம் செய்வதும் உங்களுக்கு நஷ்டத்தை தரும். கவனமாக இருந்து செயல்படுவது மிக மிக நன்மையை ஏற்படுத்தி தரும். வீண் செலவுகளை தவிருங்கள். பணவரவு இந்த மாத கடைசியில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வரக்கூடிய பணத்தை தேவையான விஷயங்களில் பயன்படுத்துவதால் நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 23, 24, 25, 26. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 12, 13, 14. அதிர்ஷ்டகரமான கலர் உங்களுக்கு கரு நீல கலர். சிவபெருமானை வழிபடுவதும் மகாலட்சுமி வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதமிருந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த நாளில் பச்சரிசி தானம் தருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாகவே பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்கள். சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கும்? கட்டாயத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்தவங்க இனிமேல் உங்களோட மன நிம்மதியோடு ஆனந்தத்தோடு வாழக்கூடிய மாதமாக இது இருக்கும். உங்களோட அறிவுபூர்வமான செயல்களால் இந்த மாதத்தில் வெற்றியை உங்களுக்கு கொண்டு வர முடியும்.
வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டீங்கன்னா வியாபாரத்தில் வெற்றி பெறும். அரசு துறை சார்ந்த ஏதாவது லோனுக்கோ ப்ராஜெக்ட்டுக்கோ முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல முயற்சிகளை செய்யுங்க, நன்மையே கிடைக்கும். பெண்கள் மனம் தளராமல் மன நிம்மதியோடு குடும்பத்தை டெவலப் பண்ணுறதும் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சரியான முயற்சிகள் செஞ்சால் இந்த மாதத்தில் வெற்றிகள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் ஒரு வாய்ப்பு பணவரவு வரும், அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 25, 26, 27. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் 17, 18, அதற்கப்புறம் அக்டோபர் 14, 15, 16. மகாலட்சுமியை வழிபடுவதும் கருமாரியம்மனை வழிபடுவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு இந்த மாதத்தில் தொடர்ந்து விளக்கு போட்டு வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைய வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். விருச்சிக ராசி அன்பர்கள், விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றங்களும் இதுவரைக்கு உழைத்த உழைப்புக்கான வரவுகளையும் வரவேற்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களோட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களையும் செய்யலாம். வாய்ப்பு இருந்தால் குபேரரோட படமும் எந்திரமும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு வழிபட ஆரம்பிங்க, பலன் கிடைக்கும். குபேர எந்திரம் வேண்டுமென்றால் கிழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுப்பி விடுவோம். உங்களோட தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க, முன்னேற ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஏற்படுத்தி தரும். வீண் செலவுகள் வரும், விரைய செலவுகள் வரும். கவனமாக இருந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையில் இருந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்களோட ஒரு நல்ல உறவை பலப்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதும் பதவி உயர்வுக்கு சார்ந்த முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். பயன்படுத்தி வளம் பெறுமாறு விருச்சிக ராசி அன்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 27, 28, 29. அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் 19, 20, அக்டோபர் 16, 17, 18. உங்களுக்கான நிறம் கருப்பு கலர்ந்த பச்சை, கரும்பச்சை, டார்க் கிரீன். நான் போட்டிருக்க ஷர்ட்டு மாதிரி குர்த்தா மாதிரி இருக்கக்கூடியது கரும் பச்சையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நன்மையே கிடைக்கும். கோளாறு பதிகத்தை தினமும் சொல்லுங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நற்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்வதும், முருக பகவான்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டு வருவது வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு பெருகித் தரும். பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்கள், மூலம் பூராடம் உத்திராட்டம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, எண்ணியதை எண்ணியபடியே நடக்கக்கூடிய மாதமாக, இதுவரைக்கும் நீங்கள் என்ன எண்ணத்தில் மனதில் வைத்திருந்தீர்களோ அதற்கு முயற்சிகள் செய்தால் அது உங்களுக்கு பலனாய் கைகூடக்கூடிய மாதமாக இருக்கும். வீண் பழி, எதிர்பாராத பாவங்கள் அதெல்லாம் உங்கள் மேலே போட்டு அதன் மூலமாக பலன் கிடைக்க நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதிலிருந்து தள்ளி இருந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகள் பலப்பட ஆரம்பிக்கும். உறவுகள் மூலமாக நற்செயல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உறவுகள் மீது கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தலைதூக்கும், கவனமாக இருங்கள். பெண் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய மாதமாகவும், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த மாதத்தில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். துர்க்கை அஷ்டகத்தை தினமும் 27 முறை சொல்லுவதோ, ஓம் துர்க்கையே நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். துர்க்கை அஷ்டகத்தை ஒரு முறை ஒவ்வொரு நாளும் படிப்பது நன்மையை தரும்.
உங்களுக்கான கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் 30, அக்டோபர் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் 23 மற்றும் 24. உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நிறம் வந்து மஞ்சள் நிறம். துர்க்கையம்மனை வழிபட்டு வளம் பெறுமாறு தனுசு ராசி அன்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க பணமுடன். மகர ராசி அன்பர்கள். மகரம் உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உணர்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி உங்களை அக ஆனந்தத்தை ஏற்படுத்தி புற ஆனந்தத்தை ஏற்படுத்தி உறவுகள் எல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டாடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆயாச்சு. இனிய நன்மைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படும். வாக்கு வன்மையால் நிறைய வெற்றியை அடைய முடியும். அதே வாக்குகளால் பிரச்சனைகள் வரும். அதனால் பேசும்போது கவனமாக இருங்க. தேவையில்லாதவர்கிட்ட பேசுவதும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் எதிர்மறையைத்தான் ஏற்படுத்தி தரும். ஆதலால் யார்கிட்ட பேசினாலும் அளவான உரையாடல்களை வைத்துக் கொள்வதும் எதிர்மறையான நபர்களிடமிருந்து தள்ளி இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். திருஷ்டி கொஞ்சம் அதிகமாக இந்த மாதம் விழுகும். அதனால் திருஷ்டியை கழித்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதற்கும் உங்களோட பேரை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ பிராண்டிங்கோ ஒரு ஈவெண்ட்டோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணுவது மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசு துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க முயற்சி செய்யுங்க. நன்மையே ஏற்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 2 மற்றும் 3, 4. அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் 24, 25, 26. உங்களுக்கான நிறம் வந்து தங்க நிறம், கோல்டு கலர். ஸோ நீங்கள் கவனமாக இருந்து வழிபடுங்க. பிரதோஷ விரதம் இந்த மாதம் முழுதும் இருங்க. திருத்தணி முருகனை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபடுங்கள். நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். கும்பராசி அன்பர்கள். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் உங்கள் ஆழ்மனதின் மூலமாக ஆளக்கூடிய மாதமாகவும் சதய நட்சத்திரத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்படுவது தான் உங்களுக்கு நன்மையை தரும். டபடபடபடன் எந்த வேலையும் பதட்டோடு செய்யாதீங்க. பொறுமையாக நிதானமாக செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பெரியவங்களை மதிப்பதும் குருநாதர்களை வழிபடுவதும் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் ஆன வஸ்திர தானங்கள், ஏழை எளிய குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். மனைவியோட ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால் கவனமாக இருங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்திற்கு ஒரு 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அது கணவனும் செய்யலாம், மனைவியும் செய்யுங்க. குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும், வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களோட நேரம் வந்து நிறைய விரயமாகும். அதனால் கவனமாக இருந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 4, 5, 6. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் செப்டம்பர் 26, 27, 28. உங்களுக்கான நிறம் வந்து நீல நிறம். நீங்கள் முன்னோர்களை வழிபடுவதும் சித்தர்களை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நற்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் கிடைக்க வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணம். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்கள். புரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, போராடும் குணமுடையவர்கள். போராடி கனவுகளை வெற்றி பெறக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் காரிய தடை தாமதங்கள் நீங்கும்.
உங்களோட ரொம்ப நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பாராத விதமாக தேடி தேடி செல்வங்களும் தேடி தேடி உதவிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். சரியான விதத்தில் உங்கள் நேரத்தையும் சரியான விதத்தில் வாய்ப்புகளையும் பயன்படுத்தினால் இந்த மாதம் உங்களோட செல்வ செழிப்பே ஒரு மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நிலம் வீடு சார்ந்து தேடி வரும் நற்செய்திகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாதீர்கள். பெண்கள் சார்ந்து இங்கிறவங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு தொடர்ந்து சென்று வருவது உங்களுக்கு நல்ல சக்தி நிலையை ஏற்படுத்தி தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான எதிர்மறையான நாட்கள் அக்டோபர் 6, 7, 8, 9 நீங்கள் கவனமாக இருங்க. இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் 28, 29, 30. உங்களுக்கான நிறம் பச்சை. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வமும் திருப்பதி ஏழுமலையானையும் தான். ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தையும் ஓம் காமாட்சி அம்மனே நம என்கின்ற மந்திரத்தையும் தினமும் 27 முறை சொல்லி வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் கோமதி சக்கரம் வாங்கி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கோமதி சக்கரம் மோதிரமாகவோ டாலராகவோ இந்த மாதத்தில் வாங்கி திருப்பதி ஏழுமலையை நினச்சிட்டு போடுங்க. செல்வ அபிவிருத்தி மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். கோமதி சக்கரம் மோதிரம் டாலரும் வேணால் நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டர் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு பூஜை செய்து அனுப்பி விடுவார்கள். நன்மை பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, 12 ராசிக்குரிய பெருமாள் மாதமான புரட்டாசி மாதத்தின் செல்வ சூட்சம ரகசியங்களை தான் உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கேன். இதில் சொன்ன எளிய பரிகாரங்களையும் அதை விட மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், அதிர்ஷ்டகரமான நாட்கள், அதற்கப்புறம் வழிபட வேண்டிய தெய்வம், சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த நாளில் கவனம் வைங்க. இதில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் எந்த விதமான புது முயற்சியும் செய்யாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்யாதீங்க. அதிர்ஷ்டகரமான நாட்களில் புது முயற்சிகளை செய்யலாம். நல்ல காரியங்களை நீங்கள் தேடி செய்யலாம். அதற்காகத்தான் இதை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்டு சொல்கிறோம். இதை பயன்படுத்தி வளம் பெறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்திக்கிறவங்களை இந்த பதிவுகளை பற்றி நிறைய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த ராசி பலனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இது போல் தினமும் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் கனெக்ட் ஆகிக்குங்க. அது ஃப்ரீ லிங்க் தான். அதில் ஜாயின் பண்ணுறதன் மூலமாக தினமும் பல நம்பிக்கை தரக்கூடிய வாழ்வை முன்னேற்றக்கூடிய மந்திரங்களை நான் உங்களுக்கு அன்பளிப்பு அனுப்புவேன். பயன்படுத்தி வளம் பெறலாம். தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகள் நடப்பது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி வகுப்புகளையும் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது பயிற்சி வகுப்பு தனி ஒரு மனிதனை தலை நிமிர வைத்து வெற்றியடைய வைக்கும். அந்த பயிற்சிகளுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள். நல்லது நிச்சயமாக ஏற்படும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. அனைவருக்கும் புரட்டாசி மாதம் நன்மை ஏற்படுத்தட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய கொரோனா நோய் இனி பெரிய அளவில் பரவாது. மிக முக்கியமாக இந்தியாவில் கொரோனா நோயின் தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கும். தமிழர்கள் தைரியமாக ஆரோக்கிய உணவுகளையும் இயற்கை உணவுகளையும் நம்ம சித்த உணவுகளையும் சித்தர்கள் வழிநடத்திய உணவு முறைகளையும் ஒழுக்க நலனையும் கடைபிடியுங்கள். நோய் பாதிப்பின்றி ஆரோக்கியமாக இருக்கலாம். அனைவரும் பாதுகாப்பாக இருந்து வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க பணமுடன்.